ஏப்பா என்னதான்ப்பா உங்களுக்கு நான் சொல்லணும் இன்னைக்கு. சரி, அதுவும் வேணாம் இதுவும் வேணாம். ஒரு சமையல் குறிப்பை பத்தி சொல்லட்டுமா? சனியை பத்தி ஓகணுன்றவங்க டக்குனு கை தூக்குவா. முக்காவாசி பேர் கை தூக்குங்க. அப்படியே இருக்குங்க. இப்ப பகவத்கீதை போனவங்க கை தூக்குங்க. இதுல ஒரு குழப்பம் என்னன்னா ரெண்டுத்துக்கும் கை தூக்குறதுதான். இந்த விஷயமே தெரியல அவனுக்கு. வானாங்க, நான் சமாதானமா உங்களோட போயிடுறேன். சனியை பத்தி சொல்லிடுறேன். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம். கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடலாம். இன்னைக்கு நேற்று குரு சுக்கிரன் சனி ராகு கேத்து இதுல இல்ல. புரியுதுலையா? ரெக்கார்டிங்கே கரெக்டா வருதா இல்லையா? சனி பிடிச்சிருக்கான்னு ரெக்கார்டிங்க பாக்குறீங்க பாருங்க. இல்ல பிரஸுக்கு வேற எழுதிச்சாடுறான். பிரஸுக்கு நல்லா கொடுத்தாதான் ஜனங்க பிடிச்சுன்னா அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஆக இது கூட எடுத்துக்கோங்க. 7 கிரகங்கள்லாம் முதல்ல வருது. அதுக்கு அடுத்தது 2 கிரகத்தை சேர்த்தாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு. அவங்க இதுல சேர வேண்டாத கிரகங்கள். பெருமாள் ஆசைப்படுறாங்க எல்லாமே இதை கத்துக்கிட்டோம். எது நல்லவனும் இதை கத்துக்கிட்டோம், கெட்டவனும் கத்துக்கிட்டோம். நல்லவனுக்கும் ஆன்மீக கருத்து உண்டு, கெட்டவனுக்கும் ஆன்மீக கருத்து உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் 2 கிரகங்களை கூட சேர்க்கிறார். பெருமாள் இஷ்டப்பட்டு சேர்க்கிறார். அந்த 2 கிரகம் ராகு கேது. இதுல மேஜர் பிளானெட்ல இருந்து சனிதான் பேஸ். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது இவங்கெல்லாம் இல்லையா? இந்த சனி ஏன் மேஜர் பிளானட்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனோட ஆயுள நிர்ணயம் பண்ற கிரகணம். இப்ப பாருங்க, நிறைய புக்ஸ் வருது, நிறைய படிப்பாங்க. சிலருக்கு அவுட்லைனா ஜோசியத்தை பற்றியே தெரியும். சிலர் அதை ஒரு ஹாபியா வச்சுன்னு படிச்சு பார்ப்பாங்க. என்னென்னமோ கால்குலேஷன் போட்டு உருப்படாதையே போயிடுவாங்க. ஜோசியம் சிலருக்கு இப்ப தெரியும். இப்ப நீங்க உருப்படியானா நான் கூட உருப்படுறேன். எங்க தாத்தா இருந்தாரு, எங்க தாத்தாவுக்கு தோப்பனா இருந்தாரு, எங்க தோப்பனா இருந்தார். இப்ப நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அநேகமா என் பசங்க வந்துருவாங்க. ஒரு பையன் டாக்டர் படிக்கிறான், அவனுக்கு கற்றுக் கொடுத்துறேன். ஒரு பையன் படிப்பில் அப்படியும் இப்படியுமா இருக்கிறான், அநேகமா இன்ஜினியருக்கு வருவான்னு நினைக்கிறேன், அவனுக்கும் கற்றுக் கொடுத்துறேன். இன்னொரு பையன் வந்து அட்வொகேட்டா படிக்கிறான், அவனுக்கும் டெஃபரட்டா கற்றுக் கொடுத்துறேன். இது வந்து தெய்வீக சாரம் இருந்தா தான் இதுல என்ன டிஃபெக்ட்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லாமனா கண்டுபிடிக்க முடியாது.
கிரகங்கள்லாம் தெய்வம். சூரியன் நம்ம தகப்பனார் வாரிசு, சந்திரன் நம்ம தாயார் வாரிசு. இதெல்லாம் நாங்க கேட்டோமாயா? இந்த ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அதை சொல்லணும்னா அடுத்த வாரம் சொல்லிக்கிறேன். இல்ல, செவ்வாய் நம்ம உடன் பிறந்தவங்க, நண்பர். இந்தியனோட டிஃபென்ஸ், இந்தியனோட என்னது மிலிட்டரி. இவன் மிலிட்டரின்னா ஓஹோ முனியாண்டி விலாஸ் போல இருக்கு, அது இல்லை. இந்தியன் மிலிட்டரி தான். அதுக்கு அடுத்தது புதன், என்டையர் ஃபைனான்ஸ் ஜாப். அடுத்தது குரு, அவர் பர்த் கண்ட்ரோல் மினிஸ்டர். என்னது? ஆமா, ஒருத்தருக்கு கல்யாணம் குடும்பம் எல்லாம் பண்ணி வைக்கிற ஒரு ஆள். இன்னும் ஒரு கிரகம் சுக்கிரன், அவர் யாருன்னு கேட்டா கல்யாணங்களை பண்ணி வைக்கிறவர். என்னது? இந்த பொண்டாட்டி நீ கட்டிக்கோ, இந்த புருஷனை நீ கட்டிக்கோ, இவ்வளவு காலம் சந்தோஷமா இருங்கோ, இவ்வளவு காலம் சண்டை போடுங்க, இவ்வளவு காலம் பிரிஞ்சு போங்க, இவ்வளவு காலம் புருஷன் பொண்டாட்டிக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது, அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, அப்புறம் நல்லா வாழ்வீங்க, இந்த கேஸ் டைவர்ஸ் ஆயிடும், இந்த கேஸ் டைவர்ஸ் ஆன அப்புறம் சேர்ந்து வாழும், இந்த கேஸ் மனம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அதுக்கப்புறம் ஒரு யோகம்னு வரும், எல்லா யோகமா வரும். அதுக்கு ராகு. எனக்கு ராகு திசை நடக்கிற காலத்துல அவ்வளோ சம்பாதனை. இப்பெல்லாம் அந்த பணம் இருந்தா மல்டிகோ அந்த ஈக்குவல் இருக்கும் பணம். அதுக்கப்புறம் கேத்துன்னு ஒரு கிரகம், அவர் என்ன சொல்லுவாருன்னா இது நல்லது இது கெட்டது. இப்ப நல்லது கெட்டது நமக்கு தெரியும். நல்லது கெட்டது தெரியாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் நல்லது கெட்டது தெரியும். இப்ப அந்த சமையல் ஆகுது, அதுல வெந்ததை சொல்லுவாங்கன்னா உள்ள கட்டை எரியுது, அதை எடுத்து கட்சி சொல்லுவாங்க எரிய கட்டைய. அந்த எரியிற கட்டைக்கு மேல இருக்கிற தவ்வாவை விட்டுட்டு தவ்வாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எரிஞ்சா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வர்றாரு. என்னைக்கு வர்றதா சொல்றாங்கன்னு கேட்டா 21ஆம் தேதி வர்றாரு. ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? 21ஆம் தேதி வரல. அவர் எண்ணிக்கை வந்துட்டாருன்னா நேற்றைய 15ஆம் தேதி மாறிட்டார். என்ன 2 கால்குலேஷன் வருது, எப்படி இருக்கட்டும். இப்போ 2 கால்குலேஷன் என்னன்னு கேட்டா, ஒண்ணு பியூர் மேத்தமெட்டிக்ஸ், அதுல வர்றது. ஒரு கிரகம் எப்படிதான் வருது, ஒரு கிரகம் எப்படி போகுதுன்றத பத்தி மட்டும் சொல்லு. இதனோட வேல்யூ என்ன, இது எப்ப நல்லது பண்ணா எப்ப கெட்ட செய்யும், கரெக்டா சொல்லியுமா டேட் ஆகும். இன்னும் ஒண்ணு இருக்குது, கொஞ்சம் நல்லதும் நடக்கணும் கொஞ்சம் கெட்டதும் நடக்கணும். அந்த கொசுறு அந்த காலத்துல போனா கொசுறு கொடுப்பாங்க. டேய் ஐயா பேரை வந்துட்டாங்க என்ன காட்டுவாங்க. கொஞ்சம் கொசுறு போடுறாங்கன்னா அப்படி வாரி கொடுத்தாங்கன்னா அது ஒரு 100 கிராம் இருக்கும். இது ஆமா. இப்ப கொசுறு கேட்டா நம்மள லூசுன்னு நினைப்பாங்க. அது அந்த காலம். எனக்கு டெய்லர் பெரிய பிரம்மாண்டமான டெய்லர். தெருவில் நிக்க வச்சு அளவு கேட்டான்னா கரெக்டா சாயந்தரம் 2 பேண்ட் 2 ஷர்ட் விட்டுரும். ஒரு முறை சட்டையை கொடுத்தா இது வரைக்கும் ஒரு கை இருக்குது, இது வரைக்கும் ஒரு கை. என்ன பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு சம்சாரத்தோட ரவிக்க வந்து ரவிக்கு ஒரு கையை எடுத்து பார்த்தா 2 காலம் நோய் வச்சு. என்ன பண்றது? அத்தை கூட அது கல்யாணம் பண்ணி வச்சு. எல்லாமே பியூர்லி கால்குலேஷன். இந்த கொசுறு வாங்குற மாதிரி சில ஐட்டங்கள் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட்டா டைம் கொடுப்பாங்க. அது ஏன் லேட்டா டைம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கல்யாணம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டா டேட்டு படி பார்த்தா கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 2 வருஷம் பொறுத்து தான் அவனுக்கு கல்யாணம் வரும். அது வரைக்கும் அவன் தாங்குவானா? நேராக தற்கொலை பண்ணினே செத்து போயிடும்.
எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிங்கனாவே தற்கொலை தான். நிச்சயதார்த்தத்துக்கு பாதி தற்கொலை, கல்யாணம் பண்ணா முழு தற்கொலை. ஆனா அந்த கல்யாண டேட்டு ஒரு மாசத்துல ஒரு டேட் வந்தா 700 கோடி மக்கள் இருக்காங்க. எலி கல்யாணம் பண்ணலாம். அதனால இந்த கல்யாணத்துக்குன்னு சில கால்குலேஷன் இருக்கு. அவங்க நல்ல நல்ல நாள் ஒரு மாசத்துல 10 வர்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு வாக்கிய கணிதம் பேரு. என்ன பேரு? அதுபடி அந்த வாக்கிய கணிதம் சொல்லுது, இவ்வளவு நாள் கன்னியா ராசியில் இருந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாளோ 3 நாளோ இருந்துச்சு, 21ஆம் தேதி போய அவரும் கணக்கு பார்த்தாரு. கொஞ்சம் வாடகை பாக்கி இருந்தது, அவர் கொடுக்க மாட்டாரு கன்னியா ராசிக்காரு. அதை இங்கிருந்து கழிச்சுட்டு போறது 21. நேற்று 15 எப்படின்னு கேட்டா கால்குலேஷன் படி ஆர்டர் கரெக்டா முடிஞ்சு போச்சு, கரெக்டா போயிடும். அது திருக்கணிதம், மேத்தமெட்டிக்ஸ். முகூர்த்த பஞ்சாங்கம் 2 இருக்குதுங்க. முகூர்த்த பஞ்சாங்கத்துப்படியா 21 பாது, அது என்னைக்கு ஒன்று மாறி வச்சுப்போமே. மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் மாறி போச்சு. எங்க இருந்து எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டா கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வர்றாரு. இப்ப நிறுத்திட்டு நம்ம பகவத்கீதைக்கு போய் அடுத்த வாரம் மீதி சொல்றோம். இந்த வாரமே சொல்லணுன்றவங்க கை தூக்குங்க. இது துலாத்துக்கு வர்றாரு. இப்ப நம்ம மேஷத்துல இருந்து சொல்லாமா, கன்னி துலாத்துல இருந்து சொல்லாமா? மேஷத்துல இருந்து சொல்லணும், அதான் முதல் ராசி. நியாயமாதுல இருந்து தான் சொல்லணும். முதல் ராசில இருந்து சொல்லலான்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. எதுக்காவது ஒண்ணு தீர்மானமா கை தூக்குமா? எனக்கு இதே பாதி டைம் போச்சு. ரைட், சரி இருக்கட்டும். இப்ப கன்னி துலாத்துல இருந்து ஆரம்பிக்கலான்றவங்க கை தூக்குங்க. நான் 2த்துக்கும் சொல்ல போறது. இந்த பயத்துல கை தூக்காதவங்களுக்கோசரம் இப்ப கண்ணில இருந்து ஆரம்பிக்கும். இந்த துலா ராசி சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா எழுதி கொடுத்துருங்க சார். பணம் போனா கூட போகட்டும், கொடுத்துருங்க. ஒரு 10 டெலிபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஒருத்தன் கூட டெலிபோனை கீழே வைக்க மாட்டீங்க. இந்த துலா ராசிக்கு வந்திருக்கிறார். அவர் அங்க யாருக்கு ஃப்ரெண்ட்னா அந்த வீட்டு ஓனருக்கு ஃப்ரெண்ட். அது எவ்வளவு நாள் அவர் வாடகை இருக்கிறாருன்னா 2.5 years வாடகை இருக்கிறார். ஆகினால் இந்த சனி பெயர்ச்சி எல்லாரையும் பாதிக்காது. அப்பா ஒரு வார்த்தை நல்லவா என்னது, எல்லாரையும் பாதிக்கலப்பா, பாதிக்காது. அற்புதமான ராசிக்கு வர இப்போ இந்த சிம்ம ராசி யார் கை தூக்குங்க? அவங்க ராசி அவங்க தான் கை தூக்கணும். பக்கத்துல ஒரு பக்கம் அசிங்கமா இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காருக்கு இப்போ 7 சனி விட்டு போச்சு. 7.5 years பீரியட் விட்டு போச்சு. சிம்ம ராசியில யார் யார் பிறந்திருப்பாங்கன்னா, மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்திருப்பாங்க. பூர்வ நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிம்ம ராசியில பிறந்திருப்பாங்க. உத்தர நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்திருப்பாங்க சிம்ம ராசி. இவங்க 7 வருஷம்னா 7.5 வருஷம்னா கிட்டத்தட்ட ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசி லியோன்னு இங்கிலீஷ்ல பேர். அதனால்தான் லியோ காப்பி தூள் ஓடுச்சு. எல்லாமே இருக்காது. அதுக்கு லைன் நின்று வாங்கிறது ஒரு பெருமை. என்ன காப்பி வாங்கணும்னா லியோ காப்பி. அது வேற கையில நிற்பாங்க கௌரவமா. அதான் லியோ டு வெர்கோ, வெர்கோ டு இன்னைக்கு லிப்ராவாப்பா. அப்ப அவங்களுக்கு எல்லாம் விட்டு போச்சு 7 சனி. இனிமேல் அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அவங்க வாங்கியிருக்கிற அடி எப்படின்னா, புட்டத்துல பாதி சதிய காணும். உட்கார முடியுமா? கை இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சவங்க இதெல்லாம் இனிமேல் செட் ஆயிடும்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு இருந்தா சேர்ந்துருவாங்க. படிக்காத பசங்க நன்னா படிக்கும். அதுக்கப்புறம் சில வீட்டுல அமைதியே இருக்கு. ஆம்பளைங்க சில வீட்டுல மூஞ்ச தூக்கி வச்சிருப்பாங்க. ஆம்பளைங்க தப்பா சொல்லல, ஆம்பளைங்க மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிற வீடு உருப்படவே உருப்படாது. ஆனா பொம்பளைங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கலாம், அது எப்பவும் உருப்படாது. இந்த தகராறு பிடிச்ச கேஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடும். சிலர் வீட்டுல ஆம்பளைங்க பொம்பளை கத்துறது மாதிரி 20 மடங்கு என்னத்துக்கு கத்துறாங்கன்னே முதல்ல தெரியாது, கத்துவாங்க. அந்த சம்சாரத்துக்கு என்ன ஆயிடும், இது எப்பவுமே இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கும். இது ஒரு லூசு. எது? ஆமா, வீட்டுக்கு அணுகு நல்ல பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேரை விட்டுட்டு அம்மா எங்க லூஸ் வருது, நீ வீட்டுக்கு போமான்னு அம்மா அனுப்பிச்சிடும். அவன் அதை பிடிச்சி என்ன போய் சொன்னேன், என்னை பார்த்த உடனே எங்க அம்மா அனுப்பிச்சாங்க, நீ அம்மா கூட வாழ போற. அந்த மாதிரி அந்த ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணி கத்துறாங்க படையில அடக்கிடுவாங்க. ஆச்சா கத்துவாங்க. சில அப்படி எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. இந்த சம்சாரம்ன்றத ஒண்ணு வாழவே விட மாட்டாங்க. ஆனா சம்சாரத்தோட இருப்பாரு, புள்ள குட்டியை பெற்றுப்பாரு, அத்தை கொஞ்சுவாரு, இத்த கொஞ்சுவாரு, புள்ளைய கொஞ்சுவாரு. ஆனா கத்துறது மட்டும் சனினே பார்த்து பயந்துருவாரு. அப்படி கத்துறது. இப்ப கத்தலை நிறுத்திட்டு யாரோட காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு? சம்சாரத்தோட காம்ப்ரமைஸ் ஆயிடுவார். இங்கதான் ஒரு சிக்கல். ஒரு சம்சாரம் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம், 2 சம்சாரம் வந்தா சைலண்ட். அப்ப அதனால பெண்களுக்கு அமைதியாயிருக்கும். சின்ன சின்ன பசங்க இருந்தா அடங்கவே அடங்காது. தலைகால தண்ணி குடிக்க வைப்பாங்க அம்மாவை. அப்பா சந்தோஷப்படுவார், லகலகலகலக கத்தம். இது அந்த பொண்ணும் பையனும் ஆடுற ஆட்டம் இருக்குது பாரு. அம்மா அட்வர்டைஸ்ல அந்த ஏர்லைன்ஸ் லைன் தான் குடிக்கணும். அந்த மாதிரி பசங்க அடங்கிடும். எந்த ராசிக்காரங்க? அதுக்கப்புறம் சம்சாரமும் ஒண்ணு இருக்கும் வீட்டுல. ஒருத்தருமே வாழ கூடாது. அது அவங்களுக்கு 4வது ரவுண்டு மரண சனி. 3 ரவுண்ட்லயே மரண சனி வரும். அது போகும்போது இப்படி ஒரு பார்வையை பார்த்து பட்டுன்னு தூக்கிட்டு போடும். ஆனா அவங்க 7 சனி விட்டாலும் பாதிப்பு இருக்கும். அப்புறம் சொத்து வகையாரார்கள் கூடி வரும். சொத்து வகையாரார்கள் கூடி வரும்னா பக்கத்துக்குள்ள நான் 6 அடி போயிட்டேன். ஆனா உண்மையிலே அது பக்கத்து வீட்டுக்காரன் தான். எனக்கு தான் 7 சனி போயிடுச்சுதான். அதுவும் மேல பட்டா கூட வந்துடும். இது அடுத்த சனி பயிற்சிக்குள்ள இருக்கிற விட அவனுக்கே வித்துட்டு போயிடுது. அதாவது நேர்மையா இருந்தா பாதிக்காது. சொத்து வகையாளர்கள் சரியா வரும். சகோதரத்தினால சரியாகும். படிப்பு இப்ப திடீர்னு ஒருத்தர் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க. ஃபாரின் போறதுக்கு அவன் மூஞ்சுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவனுக்கு திடீர்னு ஒரு யோகம் வந்தா ஃபாரின் போயிடுவான். இந்த சம்பளத்தை உயர்த்தி கேட்கறது தாழ்த்தி கேட்கறது அவங்களுக்கு சரியா போகும். அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கே போகாதவங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படுறவங்க கோயிலுக்கெல்லாம் போற மாதிரி வரும். வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க, வீட்டுல வயசார்ந்து பெருசுங்க இருக்கும். அது வீட்டுல என்ன கொஞ்சம் நேரம் வாய வச்சுன்னு சும்மா இருக்கு. ஆனா அந்த குடும்பமே கஞ்சிடும். அந்த மாதிரி பெருசுங்கன்னா வாய முடிக்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். அப்புறம் விரோதிகள் இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு விரோதி, சில விரோதி எல்லாம் இருப்பாங்க. அந்த ஷேடோ ஃபைட்னு அது இங்கிலீஷ்ல போயிடும். அவங்க நம்மளோட சேர்ந்துருவாங்க.
நல்ல ஒரு நம்ம தான் தப்பா பண்ண அந்த மாதிரி சரியாயிடும். அப்புறம் இந்த சம்சாரம் வீட்டுக்காரன் வீட்டுக்காரி அவங்க சரியாயிடுவாங்க. இப்ப இந்த கல்யாணத்தை பேசி ஏற்கனவே நின்று போயிருக்கும். கல்யாணத்தை பேசி நின்று போயிருக்கும். யார் யார் சிம்மராசிக்காரங்க? இந்த கல்யாண வகையாள இருக்கிறதுலாம் சரியாகும். அறுக்கெடுத்தது உடலால, அதாவது உடல்னாக்கா சிலது டாக்டர் கிட்ட சொல்ல முடியும், சிலது டாக்டர் கிட்ட சொல்ல முடியாது, டாக்டருக்கே சொன்னாலும் வழங்காது. அந்த மாதிரி சில வியாதிகள்லாம் அது வெளியில சொல்ல முடியாது. அந்த மாதிரி வியாதிகள்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஆயுள்ல இருந்த குறை நீங்கும். கஷ்டத்துக்கே செலவு பண்ணிட்டு இருந்தது நல்ல காரியங்களுக்கு செலவாகும். நல்ல காரியத்துல செலவானதெல்லாம் நிலைச்சிருக்கும், லாபமாக இருக்கும். கெட்ட காரியத்தினால பாதிக்கப்பட்ட செலவு டைம் லாபமாகி கைக்கு வரும். இதுதான் சிம்மராசி. சிலருக்கு சிம்மராசி இன்னும் ஒரு 6 மாசங்கள் பாதிக்கும். ஏன்னா இப்பதான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே எழுந்து அடுத்த வாரம் நாங்க பிருந்தாவனத்துக்கு வரமாட்டோம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை ராத்திரி ஒரு வேளை சாப்பிடாது இருந்தா போதும். என்ன பண்ணணும்? சனிக்கிழமை ராத்திரி சாப்பிடாது இருக்கும். அது முடியாது, பரவாயில்லை. 5 மணிக்குள்ள என்ன ஆகுனாலும் சாப்பிடுவோம். வர்த்தக்கறி, பரோட்டா, அது என்னமோ ஒரு குழம்பு பேரிச்சு, என்ன அது? பாயா, கரமம் பேரே நல்லா இருக்குதா? பாயா, ஆயா, கரமம். அப்புறம் ஏதோ ஒரு கடைக்கு போய் நாங்க சாப்பிட்டோம்னா, அவருக்கு என்ன ஊத்த சொன்னாங்க? சேர் வாங்க. நான் அப்பதான் இட்லியை போட்டேன். ஐயருக்கு சேர் ஆகுது. ஆனா பாடலப்பா, இதுக்கு வேற பேர் இல்லையா? நாங்க இது வெஜிடேரியன் தான் சாமி. ஆனா நாங்க எடுக்க சாதம் ஆண்டு பேர் வச்சிருக்கோம். என்னைக்கு நம்புறது? ஆனா இந்த ஐயர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் காதுல வாங்கல. இனிமேல் நாங்க குருமான்னு சொல்லிட்டு வரும்போது சகலாம். எல்லாம் சரியாயிடும். ஒரு வேளை தான் சாப்பிடாது. 5 மணிக்குள்ள பரோட்டா 6, சப்பாத்தி 4, 101 இட்லி, முடிஞ்சா பலாப்பழம், வாழைப்பழம், நெய் கலந்து. நம்ம கஸ்தூரி சொல்லுவாரு, பசிக்கு என்ன பசி ஒண்ணும் சாப்பிடல, ஒரு 5 நிமிஷம் பொறுத்து. அவ்வளவு முந்திரி உடம்புக்கு ஆகுமா? அதோட விட்டாரு பார்த்தா அவ்வளவு திராட்சை உடம்புக்கு ஆகுமா? அவ்வளவு அக்குருட்டு. எப்படிடா சாப்பிட்டோம்னா அவ்வளவு சக்கரை. அந்த மாதிரி 6 மணிக்குள்ள சாப்பிட்டுக்கோங்க. நல்லா ஒருபடி பாலை வாங்கி சுக்க காய்ச்சி அதுல முந்திரிய பவுடர் ஆக்கி கலந்து மலை வாழைப்பழத்தை அப்படியே பிசைஞ்சு போட்டு திக்கா அடிட்டீங்க. நம்ம எப்பத்துல இருந்து சாப்பிடாது இருக்கோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க 6 மணிக்கு முன்னே இதெல்லாம் சாப்பிட்டோம். எளிமையான உணவுகளை சாப்பிடணும் 6 மணிக்குள்ள. எளிமையான என்ன? அது தண்ணி சாதம், அதுக்கு சரியே மேல். அதுக்கப்புறம் என்ன? மோரிஞ்சாரி. ஐயோ சரியே எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன? எள்ளுஞ்சாதம். ஐயோ கஷ்டப்பாடு இல்லை. இதெல்லாம் எளிமையான. என்னப்பா, ஒரு வேலைக்கு தானே சாப்பிட போற, சாப்பிடு. இவ்வளவு நிறைய கஞ்சியை காய்ச்சிக்கோ, பக்கத்துல கருவாடு வச்சுக்கோ, கப்ப 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 இறங்கிறது.
ஊறுக்காய் வைக்கக்கூடாது, செட் ஆகாது. எளிமையான விஷயம் சாப்பிடுவோம். இல்லைங்க இதெல்லாம் சாப்பிடாமே முடிக்க முடியாது, நாங்க கருவாடும் தொட முடியாது, விரதமா இருக்க மாட்டோம், நாங்க என்ன பண்ணலாம்? ஓம் சனீஸ்வராய நமஹ. என்னது என்ன சொல்லணும்? அதை நம்ம பக்தியா சொல்லலாம்னா ஓம் சாத்தாயனான்னு வரும். சாத்தான் வந்துடும். அது சொல்லும் போது என்ன சொல்லணும்? நாங்க அப்படி கிடையாது, டுடே சாட்டர்டேல அப்படின்னா அர்த்தம் சைனியம் அர்த்தம். டுடே நாட் ஃப்ரைடே, டுடே சாட்டர்டே. சாட்டர்டேனா சனியம்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஓம் சனீஸ்வராய நமஹ. அவ்வளவுதான் பரிகாரம். இதையும் சொல்லிட்டு இந்த சாப்பாட்டையும் கண்ட்ரோல் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபீடா. அப்பா இது நல்லா இருக்கு சாமி, இதே நாங்க இருந்துடலாமா? இதை விட சனிக்கிழமை காலையில கோயிலுக்கு போயிட்டு போகும்போது எங்கேயாவது ஒரு விநாயகர் இருந்தார், யார வெளியே 2 சுத்து சரியே, அவ்வளவுதான். இது வீக்லி ஒன்ஸ். அதுக்கு நடுவுல ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ. தீர்ந்து போச்சா? இதுதான் பரிகாரம். இதுக்கு மேல ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நெய்யை வாங்கிட்டு போய் இந்த தாமரை நூல் ஒன்று விற்கும். என்னன்னு? தாமரை நூல் நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை போட்டுட்டு நெய்யை குத்தி வழக்கேற்றி வச்சுட்டோம்னா சனிக்கு தொலைவா வைக்கணும். இவன் என்ன பண்ணுவான்? சனி கால ஆண்டு கொண்டு போய் வச்சுருவான். அதுக்கு கருப்பு துணி கட்டியிருக்கும், அதெல்லாம் பற்றிக்கும். அவ்வளவுதான் பரிகாரம். இன்னும் வசதியா பண்ணணும். நம்ம யாராவது தொழுநோயாளிக்கு, யாருக்கு லெப்ரோசி, அவங்களுக்கு ஒரு வேளை ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு தொழுநோய் வந்துட்டா என்ன பண்றது? மனசு தொழுநோய் தான். வயதான முதிர்ந்த அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம். இதுதான் பரிகாரம் சிம்மராசிக்காரங்க பண்ண வேண்டியது. இதுக்கு மேல எந்த மாந்திரிகளும் செய்ய வேண்டியதில்லை, மந்திரமும் பண்ண வேண்டியதில்லை. இதை வாரம் வாரம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை வாரம் வாரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என்ன பெனிஃபிட்? யாருக்கு வீட்டுல சனி பிடிச்சாலும் ஒண்ணுமே பண்ணாது. இதுல என்ன கஷ்டங்க நமக்கு? ஒரு 10 நிமிஷம் சனிக்குன்னு நம்ம ஒதுக்குறோம். 12 ராசியை கவர் போகணும். எத்தனை ராசி? ஆமா, இது காலையில ஒரு ஹேபிட் ஆகும். அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போனீங்களா, சிலர் என்ன பண்ணா விநாயகரையும் கூட இட்டு போயிடும். அந்த விநாயகரை அங்கேயே விட்டுட்டு போகணும். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 12 ராசிக்குள்ள எந்த ஒரு ராசி இருந்தாலும் பாதிக்காது. இதுதான் பரிகாரம். இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னா நமக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு, இப்போ ஒரு 1000 ரூபாய் செலவாகும்னா ஒரு 800 ரூபாய் செலவுனா 200 ரூபாய் போடணும். இல்லைங்க நாங்க ரொம்ப காஸ்ட்லி ஸ்டைலுன்னு கேட்டா கொஞ்சம் ஸ்டைலா அது விட்டு சேர்த்து வச்சுன்னு நேரா சனீஸ்வரன் டெம்பிள் திருநள்ளார் போயிட்டு அங்க முழுகிட்டு உங்க பேரை சொல்லி உங்க வீட்டுல இருக்கிற பேரெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை தான் பண்ணணும், அதுக்கு மேல தேவையில்லை. இது பண்ணலாம். இன்னும் விசேஷம், இதே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நவகிரகத்துக்கு போய் தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு முடி சனீஸ்வரன் கொடுத்தோமா. அது யாருன்னா ஐயர். அந்த சனியனுக்கு ஒரு முடி, நம்ம ஒரு முடி எடுத்துன்னு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிற நாளையும் கறி குழம்புக்கு வச்சுக்கலாம். இது ஒரு முறை அர்ச்சனை பண்ணலாம், இல்ல மாசத்துக்கு 2 முறை பண்ணலாம். இது இன்னும் விசேஷம். எல்லாத்த விட விசேஷம் இந்த 6 to 6 விரதம் இருந்து ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ. அவ்வளவுதான். இதுக்கு மேலெல்லாம் 108 சொல்லலாம். சரி, இதை விட ஏதாவது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு கேட்டா
லட்சுமி மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை படிக்கலாம். அதுல கடைசியில முடிகிற போது நவகாளியே நம நவதுர்காயே நமான்னு வரும். அந்த இடம் வரும்போது 9 முறை படிச்சுட்டா போதும். இல்லைங்க அது 99 98 வருது, அது மட்டும் படிச்சுட்டா போதுமான்னு நினைக்க கூடாது. அந்த 108 படிக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். இந்த 12 ராசியில எந்த ராசி இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்னா கஷ்டம். எல்லாம் வீட்டுல இருந்திருக்கோம், எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்குது, இல்லாத வசதியே இல்லைங்க. நாங்க என்ன பாவம் பண்ணுவோம் தெரியுது, அமைதியே வீட்டுல இல்லைங்க. ஒருத்தர் கூட நல்லது நடக்கலைன்றவங்க சனிக்கிழமை காலையில எழுந்துட்டு நல்ல எண்ணெய் வாங்கி ஒரு 2-3 சொட்டு இருந்தா போதும். இந்த மோதிர விரல்ல நினைச்சு ஆணோ பெண்ணோ யாரும் இருந்தாலும் பகிழ்ல வச்சு ஒரு நாள் குடிச்சா போதும். சீக்காய் போட்டு குடிக்கும். சனிக்கிழமை பெண்களும் குடிக்கலாம், ஆண்களும் குடிக்கலாம். வெள்ளிக்கிழமை எண்ணெய் ஸ்தானம் பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், ஆண்கள் பண்ணக்கூடாது. இதுதான் இதுக்கு பரிகாரம். இதை விட சிம்மராசிக்கு எந்த பரிகாரம் கிடையாது. சிம்மராசி ஒருத்தர் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா எல்லா ராசிக்கும் தவறாகும். இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காதெல்லாம் சில ஃபேமிலியில இருப்பீங்க. நல்லா இருக்கும் ஃபேமிலி, சந்தோஷமான ஃபேமிலியா இருக்கும். ஆண்டவன் நல்லா முடிச்சு போட்டு இருப்பான். 2 பேருக்கும் நல்ல குணம் இருக்கும். 12 ராசியில எந்த ராசி இருந்தாலும் 2 பேருமே புருஷன் கொண்டாட்டி ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அள்ளி கொடுக்கிற குணம் இருக்கும். எல்லாருக்கும் உபச்சாரம் பண்ற குணம் இருக்கும். எல்லாருக்கும் உதவி பண்ற குணம் இருக்கும். எல்லாருக்கும் கல்விக்கு பணம் கொடுக்கணும்ன்ற குணம் இருக்கும். வசதி இருக்கிறவங்க கொடுக்கவும் செய்வாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பாதிப்பாங்க சில ஃபேமிலியில. அது பெரியவங்களால வந்த சாபமும் பித்ரால வந்த சாபம். அது எப்படி வரும்னா சில திதிகள் கொடுக்காத வந்தா இல்லைங்க. அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு கேட்டா எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபாரினர் யாரும் சாப்பிடுது இல்லையா? எல்லாம் 5000 வருஷமா இருக்கிறான். அவன் தான் ஹார்ட் டிசீஸ் கண்டுபிடிச்சான். கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக். என்னது எத்தனை அட்டாக் இருக்குது. அதனால அவனுக்கு இருக்குது. ஜப்பான்ல பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் ஒன்னா கூடுவான். பாத்தீங்களா? அதே ஒரு பூச்சி மாதிரி அட்டெல்லாம் வச்சு கூடுவாங்க ஜப்பான். நீங்க அமெரிக்காவில் கூட இது இருக்குது. நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாருங்க. ஒருத்தன் டிஸ்கவரி சேனல் பார்த்து அவனே பேய் ஆயிட்டான். எல்லாத்துக்கும் அதை பார்ப்பாங்க. எத்தனை சேனல் இருக்குது. பாஷை தெரியாத சேனல் எத்தனை, அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப இந்த ட்ரபிள் எல்லாம் தீர்ந்து 12 ராசியை அட்ராக்ட் பண்ற ஒரு ராசி காமனா. காலையில் இருந்தா குளிச்சிங்களா அது சொன்னீங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாங்க? ஓம் சனீஸ்வராயனமான்னு சொல்றதுக்கு என்னங்க கஷ்டம்? இல்ல எங்க வீட்டுக்கார் சொல்லி பாரு. இல்ல நான் சொல்ல மாட்டேன், வீட்டுக்கார் சொல்ல மாட்டான். 2 பேருமே சேர்ந்து எவ்வளவுதான். இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு விசேஷம். ஒன்றும் பயப்பட வேண்டியது. இப்ப உங்களுக்கு சனி நான் பயமா இருக்குதா? பயமா இல்லையா? பயப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு சனி என்பது ஒரு ஃப்ரெண்ட். அவரை மேல கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆக்கிறது. இப்போ ஜுரமா இருக்க நேரத்தில் யாராவது ஐஸ் சாப்பிடுவாங்களா? ஏப்பா ஜுரமா இருக்கிற நேரத்தில் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. ஏன்னா அவங்க எதுல குடிச்சிருக்கிறது அப்புறம் என்ன? அது இப்பதானா? எப்படி சொல்ற பாருங்க. 2 வயசு ஐஸ் வாட்டர் அடிச்சா சரியா போயிட்டான். பிராமண வாயில வர்ற வார்த்தையா இது. அப்படியே சாப்பிடுவாங்க ஐஸ் வாட்டர். சாமி 2 பாட்டில் ஐஸ் வாட்டர் குடிப்பாருன்னா பரவாயில்ல, 2 பாட்டில் ஐஸ் வாட்டர் அடிப்பாரு. சரி, எனக்கு கோவிந்த ரூபத்தில் வந்திருக்கிற பாருங்க. எல்லா டிசீஸ் சரி. அப்ப இந்த பீரியட் ட்ரபிள் அது பெரிய ட்ரபிள். அதனால நரம்பு இழுத்துக்கும், வாயு போக்கும், மறந்து போவோம், என்ன பண்ணுவோம் தெரியாது. எடுக்க வேண்டிய பொருளை கையில வச்சுக்கிட்டு எடுக்க வேணாம்னு நினைச்சு கத்துவாங்க. பல
அந்த மாதிரி ட்ரபிள், ஹெல்த் ட்ரபிள், நர்வஸ் ட்ரபிள். அப்புறம் வந்து சில பொம்பளைங்க தன்னாலே அப்படி பேசிடும். அப்புறம் துட்டே கையில் இருக்காது, அப்படி வரணும். ஆனா பக்கோடா மட்டும் கரெக்டா போகும். டிவி கரெக்டா சேனல் மாத்திக்கிறேன். இது எவ்வளவு நேரம் வீட்டுக்காரன் பார்ப்பான். 1/4 கிலோ இருந்தாலும் தீர்ந்துடும், 1/2 கிலோ இருந்தாலும் தீர்ந்துடும். கரெக்டா சப்ளை ஆகும். ஏர்ஜென்ட் அது ஒரு மாதிரியான நரம்பு தளர்ச்சி. அது சரியே. அப்புறம் இன்னொரு நடக்காத ஒண்ணு நடந்து போறதா நினைச்சுப்பாங்க. நடக்காத ஒண்ணு எப்பவோ நடக்காது. திடீர்னு ஒரு டவுட் வந்து சனி பெயர்ச்சியில உலகம் ஆகிட்டு போகுமா? சரி, அப்படிதான் அழிஞ்சு போறதா நம்ம வைப்போம். இவங்க இருந்தாதான் நாங்க அதை பத்தி நினைச்சு பார்க்கறது. ஐயோ உலகம் அழிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணும். உலகமே அழியும் போது நம்ம இருக்க போறோமா? இந்த செல்வா எனக்கு போன் பண்ணான், சாமி சாமி என்னடா இந்த சுனாமி வருது சாமி, வரட்டோண்டா. நான் எங்க வீட்டுல எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடுறேன், சுனாமி வந்துக்கிட்டே இருந்தேன். ஏண்டா நீ இருந்தா தானே சுனாமியை பத்தி சொல்லுவேன். நீயே ஆமா சாமி, என்ன நீ மெட்ராஸ் வர சாமி அப்படியே ஓடிப்போன்னு சொல்லல. இவன் இருப்பானா, இவங்க ரிலேஷனை காப்பாற்றிப்பான். எல்லா ட்ரபிள், அந்த மாதிரி ட்ரபிள், பீரியட் ட்ரபிள், அப்புறம் இந்த பக்கவாத ட்ரபிள், அப்புறம் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்கு. அது ஒரு பெரிய மென்டல் கேஸ். தப தபன்னு போய் ஒண்ணு உக்காந்துருவாங்க. யூரின் போயிட்டது நல்லா தெரியும். குடுகுடுன்னு கைய கால அலுமையா யூரின் போயிட்டு வந்து சரியா போனமா இல்லையா? அவங்கதான் போனாங்க. அவங்களுக்கு பதிலா வேற யாரும் போக முடியாது. போயிட்டாங்க, கைய கால அலம்பிக்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆப்பா போய் போனமா இல்லையா தெரியல. தப தபன்னு இன்னொரு முறை போய் உட்காரும். அப்ப போகல, இப்ப 4 சொட்டாவது போச்சு. அதை கொண்டு வந்து இந்த டயாபெட்டிக்ல சேர்த்துருவாங்க டாக்டர் எதிர. ஏதாவது ஒரு பெட்டிக்ல சேர்த்து தானே ஆகுமா? அந்த மாதிரி டயாபெட்டிக் அந்த டிசீஸ் கம்மியாகும். இதெல்லாம் முக்கியமான டிசீஸ் பா, சிரிக்கிறது கிடையாது. அப்புறம் வராத ஆளை ஒருத்தரை பார்த்து பயந்துக்க மனசு. ஐயோ 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 ஐயோ, என்னம்மா எங்க மாமியார் வந்துருவாங்க, அது வீட்லயே பக்கத்து ரூம்ல இருக்கும், தெரியாது. அந்த மாதிரி ஒரு பய சம்பந்தப்பட்ட வியாதிகள். டேய் ராஜசேகரன், என்ன டேய் ஹோண்டா சிட்டியை காணோண்டா அப்படின்னு. என்ன சிட்டி சாமி? ஹோண்டா சிட்டி சாமி. எங்கடா காலையில இருந்து வண்டி காணோம்னா அவர் ஓட்டுறாரு, நான் உட்காந்துன்னு வர்றேன். சாமி அப்படியே கொஞ்சம் குஞ்சு பாருங்க. ஆமா ஹோண்டா சிட்டி. அப்ப அந்த வண்டியில நம்ம இருக்கிறோம், நமக்கு மறதி. இப்ப பசங்களுக்கு மறதி இல்ல. சரி, இந்த ஒரு சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எவ்வளவு பெனிஃபிட். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன? அதுக்கு மேல சொல்ல மாட்டியா? அவ்வளவுதான். 2 வார்த்தைங்க. இதுதான் பீஜம். ஓம் சனீஸ்வரா ஏன்னு சொல்றது பீஜம். அதுக்கெல்லாம் தனி பீஜம் கிடையாது. சொல்லிட்டாரு 12 ராசி அட்ராக்ட் பண்ணணும். ஹாப்பியா இருக்கு. இப்ப உங்களுக்கு பாருங்க, என்ன ராசி என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. எங்களுக்கு 12 ராசி என்ன வருதுன்னு தெரியும், எங்களுக்கு என்ன ராசின்னு தெரியும், எப்படி எப்படி இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அந்த சென்னியை மண்ணுல கூப்பிட்டு தோல் மேல கையை போடுங்க. அதுக்கு எதுவும் அது சொன்னால சான்லாங்க எல்லாம் வாங்கி கொடுத்து, அப்புறம் 2 இட்லி கிட்லி வாங்கி கொடுத்து அதை தாஜா பண்ணிடுவோம். அதுக்கு டெய்லி மந்திரங்களை சொன்னா லட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.
நீங்க நாங்கள் லட்சுமி தோத்திரம்லாம் சொல்ல மாட்டோம். வீட்டில் சண்டை வருது, எல்லார் வீட்லையும் லட்சுமி தான் ஓணுமா. இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் யூ டோன்ட் வாண்ட் மணி, எஸ் ஐ வாண்ட் மணி ஒன்லி டாலர் அப்படின்னா அது என்ன காட்? லட்சுமி காட் இல்லையா? எல்லாருக்கும் லட்சுமி வரும். லட்சுமி சனியோட தீவிரத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த சொல்லும் போது விநாயகரை நினைச்சுக்கிட்டு லட்சுமியை நினைச்சுக்கிட்டு 12 ராசிக்காரும் சொல்லலாம். இவ்வளவுதான் பரிகாரம். வேற இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஆசையும் சந்தோஷம் இருந்தா நீங்களே வீட்டுல சமையல் பண்ணி நல்ல எண்ணெயோட கலந்து எள்ள லைட்டா வறுத்து அதுல பொடி செய்யாம கலந்துட்டு கோயில்ல போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். ஒரு சிலர் உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. லூசுக்கு சனியை முடிச்சிருக்குது, அந்த சனியை நீ இப்படி தள்ளுது. சரி, இதெல்லாம் பண்ண முடியாது. சனி எங்களுக்கு உடனே கரெக்ட் ஆகணும்னா 6 வகை பழம். எத்தனை வகை? அத பஞ்சாவரம் ஆக்கி அவசரப்பட்டு சனி கொடுக்கூடாது, அது கோவிச்சுக்கும். பாலமுருகன் யாரு? அந்த பாலமுருகன் உங்க பேர்ல சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களா பார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த நல்லவங்க வீட்டுல வர்ற தொந்தரவு நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. தயாள குணம் இருக்கும். ஒருத்தருக்கும் இந்த வாய் நோகிற அளவுக்கும் மனசு நோகிற அளவுக்கும் பேச மாட்டாங்க. அவங்க வீட்டுலதான் ஜாஸ்தி கஷ்டம். இத பண்ணினாங்கன்னா அத காம்ப்ரமைஸ் ஆயிடும். இதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா டுடே மண்டேன்னு யாரும் சொல்லாது இருப்பாங்க, டுடே டியூஸ்டேன்னு சொல்லாது இருப்பாங்க. சொல்லாது இருப்பாங்களா? அதே மாதிரி ஓம் சனீஸ்வராயமா ஓம் சமுதாயமா, இது 2 தாங்க. இதை தவிர எந்த பரிகாரமும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல ஏதாவது பரிகாரம்னு சொன்னா நம்மளை ஏமாத்திக்கிறோம், இல்ல நீங்க என்னிடத்துல ஏமாறுறீங்க, இல்ல நான் உங்களை ஏமாத்துறேன்னு இந்த நவகிரகத்தில் அதுக்கு மேல தனி பரிகாரம் எல்லாம் அதெல்லாம் வேற வேற. இப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த ராசிக்கு சொல்லணும்ன்றவங்க கை தூக்குங்கோ. கன்னியா ராசிக்கு சொல்லணுமா வேணாமா? சரி, எந்த ராசிக்குமே சொல்ல வேணான்றவங்க கை தூக்குங்கோ. நீ ஒத்தையில இருந்து அடிபட போற. அடுத்தது கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு 7 சனியில ஒரு 2.5 போயிடுச்சு, அடுத்த 2.5 போயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 7.5 வருஷம்னா என்ன? இந்த 7.5 சனி என்ன? இப்போ நாங்க இந்த ஃபீல்டுல 42 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அனுபவிச்சிருப்பேன். அதனால நாங்க ஒன்றும் பெரிய மகானோ ஒரு அறிவாளியோன்றது இல்லை. பலரை பார்க்கறதுனால, பலரோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலையும், பலருக்கு இந்த சனி பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலையும் அதுல நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த 7.5 சனி படிக்கிறவன் என்ன பண்ணுவான்? வந்த உடனே ஆரம்பம் நல்லா சொல்லுவாட, நான் இதெல்லாம் நம்புறது. அவனுக்கு எங்க சனி பிடிக்கும்னா கொஞ்சம் படிச்சவனும் கொஞ்சம் அழகா இருக்கிறவனும் கொஞ்ச நாள் அதுக்கு 25 வருஷம் படிக்கணும். அது கொஞ்சம் சோறு தான் போகும். அந்த சோறையை கூட சில நேரத்தில் விஷமாயிடும். ஆனா இது இருக்குது, விஷத்தை முடிச்சு சாதம் ஆயிடும். 7 சனி பிடிக்கிறவங்க முதல்ல அப்படித்தான் இருப்பாங்க. அது 7 சனிங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம ராசிக்கு முன் ராசியில 2.5 வருஷம் இருப்பாங்க. இப்ப கன்னியா ராசிக்கு முன் ராசி சிம்ம ராசி, அதுல 2.5 வருஷம் இருந்தார். அதுக்கு அடுத்த ராசி இங்கதான் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். குழப்பிக்காதீங்க. 1, 2, 3 கவனம் வச்சுக்கோங்க. 1, 2, 3
இல்லைங்க, எங்களுக்கு இந்த டிஜிட்டல் நம்பர்ஸ் ஐடும் இல்லை. நாங்க வந்து ஏபிசிடி படிச்சவங்கன்னா ஏபிசி அப்படி வச்சுக்கோங்க. நமக்கு பி அப்படின்னா ஏல 2.5 வருஷம், பில 2.5 வருஷம், 2.5 என்னாச்சு? ஆமா 5 வருஷம். நம்ம ராசிக்கு அடுத்த ராசி சி, அது ஒரு 2.5 வருஷம். எவ்வளாச்சு? 7.5 வருஷம். இந்த ஏ பி சி டிக்கு போகும்போது 7.5. நம்ம ராசிக்கு முன் ராசியில வரும்போது 2.5 வருஷம், நம்ம ராசியில ஒரு 2.5 வருஷம், நமக்கு அடுத்த ராசிக்கு போகும்போது 2.5 வருஷம். இதுதான் 7.5. இப்ப கன்னியா ராசிக்கு 2.5 முடிஞ்சு கொடுத்து. யார் யார் கன்னியா ராசி? மீதி எவ்வளவு இருக்குது? ஆமா, பொதுவாவே சனி வந்து கையில இருக்கடா கன்னியா ராசி நீ தூக்கினது அப்படி 27 வயசு தாண்டிட்டவங்கள சனி பாதிக்கிறது. யார? ஏன்னா 27 வருஷம்னா 30 வருஷத்துக்கிட்ட வந்தது ஒரு ரவுண்ட். அதனால இந்த சனியை பத்தி யாருமே பயப்பட வேண்டியது. அப்படியா? அப்ப நாங்க பயப்பட மாட்டோம்னா அது கரெக்டா பொட்டத்துக்கு நேராட்டமா செய்யணும். வெடிச்சிடும். வெடிச்ச உடனே என்னமோ சத்தம் கிடையாது. ஐயோ ரத்தம் 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 ஆஸ்பத்திரி. இவன் பக்கத்துல தான் வெடிச்சிருக்க. அந்த கன்னியா ராசியில் 12 வருஷம். இது யார பாதிக்கும்னா சின்ன சின்ன பசங்களை பாதிக்கும். ஏஜ் லிமிட்டா. இப்ப இறந்து போறது வர்றது போறதெல்லாம் இப்ப நான் ஜாதகத்தை பார்க்கும் போது அந்த அனுபவம் தான் காரணம். ஜாதகத்தை பார்க்கும் போது அனுபவத்திலே முக்கால்வாசி சொல்லிடும். 2வது கால்குலேஷன் தியரி. எனக்கு ஒரு 4-5 குரு, தகப்பனார் பெரிய குரு மாஸ். இப்ப நீங்க இந்த ஜோசிய விவகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அட்ரஸ கேட்டாவே கிடைக்கணும்னு ஆடுவாங்க. வருஷா காரியம்னா விடுன்னு ஆடுவாங்க. அவ்வளவு ஜிதி, அவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா லட்சக்கணக்கான கேஸுகளா பார்த்துருப்போம். என்னோட ஆயுசுக்கே இப்போ 1 கோடி ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இங்க வந்ததுல இருந்து கம்மி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 250-300 கேஸ் அட்டன் பண்ணிடும். 400-500 கேஸ். அப்புறம் இந்த ஃபீல்டில் உட்காந்து ஒரு நாளைக்கு 2000 கேஸ் அட்டன் பண்ணுவோம். ராத்திரி 2 மணி ஆகும். அது எக்ஸ்பீரியன்ஸ். 2வது வந்து தெய்வ பக்தி. 3வது வந்து வர்றவங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு 60 வயசாகுது. 20 வயசுல நான் சின்ன பையனா இருந்திருப்பேன். நல்லா சொல்றாங்க இந்த பசங்க, ஐயர் பசங்க. இன்னும் வாயுமா, அதுவும் பின்னால சொல்லுங்க. வாயா அப்பா, நாங்களே 7 சனிகள் வந்து போனா சிரிக்க வச்சா நம்ம பாருங்க வயதே வலிக்குதுமா. உனக்கு 7 சனி பிடிச்சிருக்குது, இப்போ உனக்கு வாந்தி பெய்து வந்துடும், அவ்வளவுதான், நீ ஊரை விட்டு ஓடி போடுவான். என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட இருந்து வீட்டுக்கே போக மாட்டோம், நேரா ஊருக்கே ஓடி போயிடும். அந்த 7 சனி பிடிச்சிருக்கிறவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அவனுக்கு என்ன பரிகாரம் அதை சொல்லிட்டோம்னு அப்ப கேட்க மாட்டான். அப்ப கொஞ்சம் அப்படி தெளிவா லைட்டா வேலை போயிடும். சாமிய வேலை போயிடுச்சா? 1 வாரம் ஆச்சு சார். ஆனா கட்டையில போறவனே 1 வாரமா என்னோட கவனம் வந்து சார் வேலை கிடைக்குமா? எனக்கு கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இந்த பசங்களை மட்டும் பாதிக்கும். அது ஏஜ் லிமிட். இப்ப என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கிறாங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சீக்கிரட்டா வச்சுப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் எழுதி கொடுக்குறேன். எழுதி கையில கொடுத்துருக்கேன். அதை படிச்சு பார்த்தோம்னா விரண்டும் போகும். இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் சொன்னா என்ன? சீக்கிரட் என்ன? நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிறதா சீக்கிரட். அதை சத்தியமா சம்சாரத்துக்கிட்ட சொல்லக்கூடாது. அது என்ன பண்ணுவோம்? அவங்க சின்னம்மா கிட்ட போய் சொல்றோம். அது நமக்கு சின்ன மாமியார். அதுதான் முதல்ல சாப்பிடும். மாமியார் அப்பதான் சேர்த்துக்கலாம். அது நம்ம ஒரிஜினல் மாமியார் கிட்ட சொல்லும்.
அது அவங்க சமைஞ்சுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரியா 2 வாரமா காக்கா வலி போடுதான் இடம். அது ஏஜ் வயசு அப்படியே பார்த்து நாங்க ரகசியத்தை பார்த்து சொல்லிடும். டீப் சீக்ரெட் தெரியவே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதான் நாங்க சாதாரணமா சொல்லிடுவோம். சின்ன பசங்களை பாதிக்கும், சமையல் ஆகி போச்சு. அப்புறம் கொஞ்சம் படிப்புல மறதி இருக்கும். உடனே ஒரு பையன் கேட்பான், சாமி நீங்க படிப்புல மறதி இருக்கணும்ன்றதுனால அதை ஏன் படிக்கணும்? அது என்னத்துக்கு படிக்கணும்? படிப்புக்கே மறதி இருக்கணும், அது வேணாம். மறதி அவங்க இந்த தாயரமா சனீஸ்வரமா சொல்லலாம். அப்புறம் சில பசங்க வீட்டுல போய் சொல்லு, கண் எதிரிலேயே தப்பு பண்ணிட்டு போய் சொல்லு. அந்த மாதிரி பொய் குறையும். அதுக்கு அம்மா அப்பான்னு 2 பேர் இருப்பாங்க. அது அப்படியே ரசிப்பாங்க. எதை என் குழந்தை என்னம்மா போய் சொல்லிட்டு பாரு. ரசிக்கிற விஷயமா இது போய் சொல்ல முடியாது. ஏப்பா நான் பொய்யா சொன்னேன் அப்படின்னு கேட்க குழந்தை. நான் இது வரைக்கும் போய் சொல்லியிருக்கேன். உடனே பையனை கண்ணே அப்பதான் போய் சொல்லு. இந்த குழந்தைங்க போய் சொல்றது அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அதை ரசிப்பாங்க. ஆமா அப்படி ஐயோ என் குழந்தை எப்படி சொல்லுது. ஏன் அவங்க ரசிக்கிறாங்க? நல்ல விஷயம் இருக்காது தெரியுதா? அவங்களும் போய் சொல்லிப்பட்டு பழக்கப்பட்டவங்க. அப்ப குழந்தையும் போய் சொல்லி அதுக்கு பிறக்கிற குழந்தையும் போய் சொல்லும். அந்த பழக்கம் போகும். அப்புறம் படிப்பு வரும். சில பசங்க வாழ்தனம் பண்ணுவோம். அந்த டீச்சருக்கே மூச்சு பேச்சு இல்லாத போய் அட்னஸ் பண்ணும் போதே ஐயோ இந்த குழந்தை எதுக்கடா வந்தது அப்படின்னு நினைக்கிற பசங்க. அந்த மாதிரி பசங்க சரியா அவங்கள இந்த கன்னியாராசியை பாதிக்கும். அப்புறம் நல்லா படிப்பாங்க ராத்திரிக்கெல்லாம். பூனை குட்டி போட்டு பூனை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பூனை குட்டி தான் போட்டு பூனை என்னடா குட்டி போட்டது பூனை. இவன் சிரிக்கிறான். பரிச்சையில பூனை ஏனை குட்டி போட்டு குழந்தை வீட்டுக்கு வந்து சொல்லும், என்னடா இதுன்னு. பூனை குட்டி போட்டு அங்க எழுதி வச்சு இல்லாம இது யாரா கத்து கொடுத்தது? எங்க அப்பா. உடனே அந்த அம்மா அவங்க அப்பா நான் கொஞ்சம் எல்லாம் சரியா சின்ன சின்ன பசங்க. அப்புறம் விளையாட்டுல கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க இந்த கன்னியாராசி பசங்க. இது ஒரு ஏஜ் லிமிட். ஒரு 13-14 வயசு இருக்கிற பசங்க அப்படியே திட்டுப்பாரு. கொஞ்சம் திட்டுப்பாரோ காப்பி அடிக்கிறது படிப்பாங்க. காப்பி அடிக்கிறத விட படிச்சு எழுதுறது புத்திசாலித்தனம். என்ன முதல்ல என்ன எக்ஸாம் தெரியும், என்ன எக்ஸாம்ல என்ன போர்ஷன் வருதுன்னு தெரியும், எந்த போர்ஷன்ல இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னு தெரியும். நீ மேக்ஸ் ஹிஸ்டரி நினைச்சுக்கிறேன் என்ன ஆகும். ஆனா இப்ப என்ன பசங்க படிச்சுடுது. அந்த மாதிரி ட்ரபிள். இன்னும் ஒரு 16 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க, ஆம்பளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அப்படி பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்ப சொசைட்டில ஒரு மெரிட், என்ன நல்ல விஷயமா இருக்கு. என் பையன் என்ன சொல்ல வரப்போறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட அவன் கடைசியில கேர்ள் ஃப்ரெண்ட பிடிச்சுக்கிட்டே போயிடும். என் பையனை கேட்டு நேர்த்து இங்க வாடாடணும். ஆமா எடா காரெல்லாம் போனோம் எல்லாருக்கும் காட்டணும்ப்பா. எல்லாம்
7 கேட்டேன் முதல்ல கேட்டாலும் காட்டினேன் அடி. அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் சரியாயிடும். இவங்க இந்த பரிகாரம் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் 20ல இருந்து 22 வயசு 25 வயசு இவங்களுக்கு படிப்பு, ஹெல்த்து, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து லவ் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் வந்து கெட்ட பழக்கங்கள், நல்ல பொருள் எல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு கெட்டது என்னென்னமோ இருக்குது. அவர் சொன்னார், அந்த சாவுனா, நண்டு கறி, அந்த மீன் கறி, அதுக்கு சைடா கலரா சாராய போட்டிங்க, அதெல்லாம் கூட்டுட்டு நல்ல பழக்கம் அதெல்லாம் வரும். அப்புறம் அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு சும்மாவே சண்டை வரும். இது உங்க அம்மா என் தலையில கட்டிட்டான்னு ஆரம்பிப்பான் வீட்டுக்காரன். யார தலையில கட்டினாங்க, இந்த பாடலப்பா இல்ல அது கழுத்துல கட்டினான் தாலிய, அது விட்டுட்டு என் அம்மா என்ன எங்க அம்மாவை பத்தி சொல்றேன், எனக்கு தெரியாது உங்க அம்மா மோயே. அது ஃபைனலி டைவர்ஸ்ல போய் நிற்கும். இது கன்னியாராசி. எதுக்கு சண்டைன்னே தெரியாது. நல்லவங்களா இருப்பாங்க, வார்த்தையில சண்டை விடுவோம், டைவர்ஸ் அடி தடி அமகணும். இவன் பொறுக்க முடியாத ஒரு பாத்திரத்தை எடுத்து விட்டான், அது ரிப்ளை உண்டு. தமிழகத்தை அச்ச உடனே அது குண்டான அதெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல வயசு ஐயோ கால் வரல, இந்த காலம் வரல, எல்லா பாதி எதிரிலே உட்காந்து இல்லையா, ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, கை கால் வராத கேஸ். அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரச்சனை வரும், எல்லாம் லிஸ்ட் போட்டு டாக்டர் எழுதி கொடுப்பாரு. கா மா ஈ இருக்கும், மார்னிங் நூன் நைட், இதுதான் 7 சரியில்லை, மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் திஸ் இஸ் கால்ட் டிப்ரெஷன். கண்டு தெரியுது, பேப்பர்ல எழுதிருக்குது, மார்னிங் டேப்லெட் மார்னிங் சாப்பிடணும், நூன் டேப்லெட். இந்த எம்மு வந்து பாதி எழுத்து தெரியாது, எம்முல பாதி எழுத்து தெரியலன்னா என்ன ஆகுது, எண்ணு மாதிரி தெரியும். ஏங்க தலையே சுத்துது, இதுல ஒரு ட்ரபிள் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் வயசு பெரியவங்க அண்ணன் தம்பி அழிச்சுப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் சம்சாரம், அவங்க சம்சாரம். அது நல்லா குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் கட்டிக்கிட்டு அமைதியா இவனுங்க இந்த வாசப்படி இறந்து அந்த கதவி எழுந்து அடி தூள் பறக்கும். இதுங்க ரெண்டுத்தையும் சண்டை முட்டுக்கணும், சண்டைங்க கோர்ட்டுக்கே போடும். அப்புறம் அது ஏதாவது புக்கு கையில் கட்ச கோர்ட்டுக்கு போனியான்னு அடிக்கும், அந்த மாதிரி ட்ரபிள் வரும். அதுக்கு மேல வயசா இருக்கிறவங்க 40 to 60 ஹெல்த் அசார்ட், ஃபைனான்ஸ் அசார்ட், ஃபேமிலி. 60-70க்கு வந்தா ஜாதகத்தை உடனே பார்த்த உடனே ஹெல்த் முதல்ல இருக்கணும். சுகர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் வென்ட்ரிக்கல்ஸ் அவுட், brain thinking capacity out. You should not understand you are a female or male. Everything confusion. You will get ready another 2.5 years. 2.5 years means 2012, 2013, 2014. Above 70-80, don't worry about our health.
only solution, you will be dying. You thinking about only burial ground subject. Directly you may go burial ground and then you will take rest there. I will come back, don't worry. No chance. You will take full rest there. What man? Yes, you will die soon. Yes. இது 70க்குள்ள 80-90 சாவே சாப்பாடு. கக்கூஸ்க்கு போனா ஒருத்தர் அலைமை விடணும், ஒருத்தர் டாய்லெட் போனா அலைமை விடணும். அது நடந்துக்கிட்டே போவாங்க. இப்படியே இது இதுதான் கன்னியாராசி. என்னங்கோ சிம்மராசிக்கு எவ்வளவு மேலா சொன்னீங்க, உங்க ராசிக்கு எப்படி? நான் இதை 48 வருஷ காலம் பார்த்துட்டேன். 12-24 12 இப்ப 3வது ரவுண்ட்ல நான் இருக்கிறேன். 27 போட்டீங்கன்னா நான் 3வது ரவுண்ட்ல இருக்கேன். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்தா தெரியுமே, ஏன் எனக்கு வரணும்? இப்ப வந்திருக்கிறது கன்னியா ராசிக்காரனுக்கு வரும். இன்னும் நாங்க பிச்சை எடுத்திருக்கிறோம், சோறு துண்டிருக்கிறோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை எழுந்திருக்கிறோம், சம்சாரத்தை கையால செருப்பால் அடி வாங்கிருக்கிறோம். எல்லாம் வாங்குவீங்க. அப்புறம் சும்மா இருக்கிற வேலைக்காரன் திட்டிட்டு போவான். கார் டிரைவர் மூஞ்ச பார்த்தா காரை வச்சுக்கிட்டு இல்லையே, அவன் டிரைவர் நாய்க்கு அது நமக்கு சொல்லிட்டு போவோம். அதுக்கு எங்கேயும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் சீழ்ற வார்த்தைங்க வரும். நம்ம சனிக்கிழமை காலையில இருந்து குடிச்சிட்டோமா, சனீஸ்வரனை பார்த்துட்டோமா, விநாயகரை போட்டோமா, ஓம் சனீஸ்வராயனமாவும் சாந்தாயிரமா எல்லாம் இப்படியா. நம்ம ஒரு ரூம்ல போய் கூட்டு போட்டு உள்ள நோய்ஞ்சா வராத, அந்த ரூமே சனி ஆயிடும். சனிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினால இப்ப உங்களுக்கு கன்னியா ராசி, சிம்ம ராசி, துலா ராசி காலத்துல கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதனால யாரும் பயப்படாதீங்க. ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சனிக்கிழமை கோயிலுக்கு போய் பிடிக்காது, நாங்க கோயிலுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. நல்லவனுக்கே நல்ல பழக்கம் வராது. சரி பிடிக்கிறவங்க என்ன பழக்கம் வரும்? அங்க போய் சனி கிட்ட போய் சில்லாக்க போடுவான். 56 தேசத்துக்கு ராஜா நலச்சக்கரவர்த்தி சுடுகாட்டுல வேலை செஞ்சார். நமக்கு சுடுகாட்டுக்கு போனோமா, ஃபேனை கீழே உட்காந்து நிம்மதியா இருக்கணும்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போகும். இல்ல நான் வேஷ்டி பிடிச்சி இப்படித்தான் பண்ணுவேன்னா வெற்றியானதான் போகும். இவ்வளவு சாம்பிராயணமா சனீஸ்வராயணமா. ஏங்க சாம்பிராயணமா முதல்ல எதுக்கு சொல்றோம்? சனீஸ்வரன் முதல்ல இது சொல்லணும் இல்லை. நம்ம யாருக்கு லெட்டர் போறோம் அவருக்கு தான் சொல்லணும். எனக்கு ஒரு லெட்டர் வந்து அட்ரஸே காணும். அவங்க வீட்டுக்கே போய் சொல்லு, ஏங்க லெட்டர் வேணாம்னு கேட்டாங்க. வருஷாக்காரினா எப்படி வரும்? அறிக்கை நிலையம் போட்டா வந்துடும். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போட்டீங்கன்னாலும் வந்துடும். அந்த மாதிரி ஃப்ரம் டூ ஃப்ரமுக்கு மாத்திரம் ட்ரபிள், ஃப்ரம் டூக்கு மாத்திரம் ட்ரபிள். இதுதான் நீங்க இந்த 2 ராசிக்கார் எல்லா ராசிக்கும் அட்ராக்ட் ஆகிற பலன். என்ன பண்ணணும் சொல்லுங்க நாளைக்கு? என்னங்க கஷ்டம் இருக்கு? இதுதான் பரிகாரம். இப்ப நமக்கு சாப்பாடு வந்துருச்சு. எனக்கு இன்னைக்கு புது கார் கொடுத்துருக்கிறாங்க. என்ன கார் பாது? ஹோண்டா ஜான்னா போயிடுன்னு அர்த்தம். ஓஹவே அப்படின்னு அர்த்தம். என்னங்க பண்ண வேண்டியது எல்லாம் இந்த 21 தப்ப நாங்க போய் ஓடி நிக்காதீங்க. ஏன்னா சனிக்கே மூச்சு முட்டிக்கும். அது பாடு ஒரு ஓரமா இருந்து போகட்டும். போயிட்டு சனிக்கிழமை போனா அடுத்த நிதானமா தாராளமா இருப்பார். 1 to 1. Hey, how are you, man? My name is so and so. Yes, I am having some problem. அப்படின்னா நீ கும்பலோட கும்பல் போற அந்த மந்திரி வாங்கி வைக்கிற மாதிரி எல்லாம்
பரவாயில்ல எப்ப கொடுத்த நோ யுவர் அப்ளிகேஷன், நோ யுவர் மெமராண்டம் அப்படின்னு தூசி போடுறோம். 700 கோடி சனி இருக்குது. எவ்வளவு ஜனத்தை போயோ அவ்வளவும் சனியினே. இத்தனை சனியனை ஒரு சனியை பார்த்துக்கணும். அதனால இந்த சனிக்கிழமை போகலாம். இப்ப யாரு பகவத்கீதை போகணும்? பகவத்கீதை யாருக்கு வேணும் கேட்டுருக்கோங்களா? இப்பதான் நீங்க உண்மையான ஆளுங்க. ஒருத்தவங்க கூட கை தூக்கு. சரி, துளாராசிக்கு சொல்லட்டோமா வேணாமா? கை தூக்குங்க. ஐயா உங்ககிட்ட வேலைக்காரனா ஏமாந்தா துளாராசிக்கு சொல்ல சொல்லுவீங்க. அப்புறம் பகவத்கீதாவா அடுத்த வாரம் மேஷத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்லு. ஆனா ஆளாளுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எத்தனுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஞான பரிகாரம். வீட்டுல எந்த ராசியாவது இருக்கட்டும், எந்த பிரச்சனையாவது இருக்கட்டும், எந்த லக்னமாவது இருக்கட்டும், எந்த திசையாவது இருக்கட்டும், ஞான பரிகாரம் இந்த மாதிரி ஒண்ணும் பண்ண வேண்டியது. இதை பண்ணிட்டீங்கன்னா மொத்த பிரச்சனை இல்லை. 7 வருஷத்துல கொஞ்சம் கூட புரியாத கொஞ்சம் நோ காம்ப்ரமைஸ். 7.5 years ஒரு 6 மாசம் கூடிக்கும். ஏன்னா வக்கரம்னு ஒரு காலம் வரும். வக்கரம் அப்ப கிரகம் பின்னுல இருந்து முன்னுல இருந்து பின்னுக்கு போகும். ஒரு 6 மாசம் அங்க நின்றுடும். 7 8 ஆயிடும். அதனால நம்ம இது பண்ணா போதும். இது ரொம்ப யாரை பாதிக்கும்னா அரைக்குறை ஜோசியம் தெரிஞ்சவனுக்கு, சும்மா நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவனுக்கு, அப்புறம் இவர் சரியா சொல்லலேன்னு நினைக்கிறவனுக்கு, இந்த புத்தத்தோட ஆசனத்துல டப்பாசிக்காது, உடல் எரிச்சோம். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. வேற ஒண்ணும் இல்லை. அவன் ஏரியா போங்க. இப்ப நமக்கு சாப்பாடு ஆயிடுச்சு. இது சனீஸ்வரனோட சாப்பாடு. விட்டுடலாமா? शुक्लं बलिर्भूषं सतिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्ति